Hi dears, welcome back to our class. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெச். கண்டிப்பாக அதை நம்ம நிறைய யூஸ் பண்ணுற ஸ்டெச். இதில் மேலே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் 02310. கீழே பாருங்கள் 3 கர்வ்ஸ் போட்டிருக்கேன், ஒரு லைன் போட்டிருக்கேன், கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன் 0 1 2 3. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம 0வில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 0லேருந்து 2க்கு ஒரு லாங் செயின் போடுவோம். ஓகேவா? 0லேருந்து 2க்கு ஒரு லாங் செயின். 2லேருந்து 3க்கு ஒரு லாங் செயின். மறுபடி 3லேருந்து 1க்கு ஒரு லாங் செயின். இங்கே நம்ம எங்கேயுமே ஷார்ட் செயினும் லாக்கோ யூஸ் பண்ணலை. டேரெக்டாக லாங் செயின் பட்டன் புல் மாதிரி இழுத்து தான் போட்டுருக்கோம். ஓகே, மறுபடியும் 0லேருந்து 2, 2லேருந்து 3, 3லேருந்து 1, 1லேருந்து 0. இதே மாதிரி பட்டன் ஹோல் மாதிரி இழுத்து ஸ்ட்ரைட்டாக தான் போட்டுட்ருக்கோம். ஓகேவா? இதுதான் இந்த ஃபெதர் ஸ்டிச். இது நிறைய யூஸ் பண்ணுவோம். ஹேண்டில் நிறைய போட்டு ஃபில்லிங்ஸ் போடுவோம். கர்வாலாம் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ரெஃபரன்ஸ் பிக்சர் நான் அட்டாச் பண்ணுறேன். இந்த ஸ்டிச் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டிச். இந்த ஸ்டிச் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ நிறைய இடத்துல யூஸ் பண்ணும்போது ரொம்ப எலகண்ட்டான லுக் கொடுக்கும். ரொம்ப கிராண்ட் லுக், சிம்பிளான ஒர்க்கில் நம்ம கொடுத்துடலாம். இதில் சுற்றி நம்ம பீட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இன்னும் அழகாக கிராண்டாக இருக்கும். அதோட ஃபைனல் பிக் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அசைன்மெண்ட் பண்ணுறப்போ நார்மலாக செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணியே நீங்கள் அசைன்மெண்ட் போடலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் பீடு ஒர்க்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைனலாக பீடு ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அவுட்புட் காணுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரெஃபரன்ஸ் பிக் நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். இதோட பீட் ஒர்க் பிக்சரும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஐ ஹோப் கிளாஸஸ் புரியுதுன்னு நினைக்கிறேன். என்ன டவுட் இருந்தாலுமே ஹெசிடேட் ஆகாமல் கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.